தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கூகுள் நிறுவனத்தோட 10 உண்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது ஜோஸ்டெக் யூடியூப் சேனல் நீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் அப்படின்னா அந்த வார்த்தையோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொல்ல போனா கூகுள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே கிடையாது. கூகுள் நிறுவனம் உருவான காலகட்டங்கள்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கினால உருவானது தான் இந்த கூகுள். அப்போ இதோட உண்மையான ஸ்பெல்லிங் என்னன்னா கூகுள். சைடு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பொதுவா நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாம் நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்றது ஹார்ட் டிஸ்க். அப்போ பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் எதை ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க? சர்வரை தான் ஸ்டோரேஜா யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல கூகுளோட முதலான சர்வரோட ஸ்டோரேஜ் எவ்வளவுன்னு தெரியுமா? 1996 வருஷத்துல ரொம்பவும் பாப்புலரா இருந்த ஹை ரேஞ்சில் உள்ள ஸ்டோரேஜ்னா 4 GB தான். அது 4 GBக்குள்ள ஸ்டோரேஜ் ஒரு 10 டிஸ்கை வாங்கி 40 GBக்குள்ள ஒரு சர்வர் பில்ட் பண்ணாங்க. இன்றைய தேதியில சுமார் 10 லட்சம் சர்வர்கள் டேட்டா யூசேஜுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. இது குறிப்பா சொல்றது என்னன்னா, ஒரு நாள் மட்டுமே ஆகிற கூகுள் சர்ச்சஸ் எவ்வளவுன்னா 35 லட்சம் கூகுள் சர்ச்சஸ் ஒரு நாள் மட்டுமே ஆகுது. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, மக்கள் எவ்வளவு கூகுள் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூகுள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 2006 வருஷத்துல ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில அபிஷியலா அந்த வார்த்தையை இணைச்சிருந்தாங்க. செப்டம்பர் 4 1998 வருஷத்துல முதலா கூகுள் நிறுவனத்தை உருவாக்குறாங்க கலிபோர்னியாவில். ஒரு நாள் மட்டுமே கூகுள் சர்ச்சஸ்ல வர டேட்டா சைஸ் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் கோடி பைட்ஸ். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. கூகுள் நிறுவனம் 2009 வருஷத்துல அவங்களோட பரப்பளவுல அதிகப்படியான பொருட்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டுறதுக்கு வேண்டி மிஷின்களை பயன்படுத்தல. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு ஒரு 200 ஆட்களை மேய விட்டாங்க. கூகுள் நிறுவனம் அமைந்திருக்கிற சிட்டி எதுனா மவுண்டன் வியூ. அந்த மவுண்டன் வியூ ஃபுல்லாவே கூகுள் நிறுவனம் ஃப்ரீ வைஃபை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனாலே அந்த சிட்டிக்கு இன்னொரு நேமும் இருக்கு, கூகுள் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமும் வச்சிருக்காங்க. 2013 வருஷத்துல கூகுள் நிறுவனத்தோட சர்வர் ஒரு 5 நிமிஷம் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சில காரணங்களால அந்த டவுனான நேரங்கள்ல மொத்தம் 40% இன்டர்நெட் யூசேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புல கூறுறாங்க. கூகுள் அதிகப்படியான தளங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு தளத்தையும் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அது கூகுள் அதிகப்படியா யூஸ் பண்றாங்க. ஆனா மக்கள் அதை கூடுதலா யூஸ் பண்ணவே இல்லை. அது என்ன ஆப்ஷன்னா, நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் ஓபன் பண்ணும்போது அந்த கூகுள் சர்ச் பக்கத்திலே ஐ ஃபீலிங் லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பட்டன் எதுக்குன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எடுத்துக்காட்டா நான் ஒன்று சொல்றேன். அந்த சர்ச் பாக்ஸ்ல ஜோஸ்டெக் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அந்த ஐ ஃபீலிங் லக்கி அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க, என்ன வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.